இந்த கட்சி எனக்கு யாரும் கொடுத்த சீதனம் இல்லை. இது எனக்கு பரம்பரையாக வந்த சொத்தும் இல்லை. ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு நிமிஷமாக என் ரத்தத்தை வேர்வையை சிந்தி நான் கட்டின மக்கள் கோட்டை இது. என் இளமையையும் என் ஆரோக்கியத்தையும் என் வாழ்க்கையையும் இதுக்காக தியாகம் பண்ணியிருக்கேன். வெறும் பதவிக்காகவா? இல்லை, என் மக்களுக்காக. ஆனால் இன்றைக்கி கண்ணு முன்னாடி இந்த கட்சி பலவீனமாக நிற்கிறப்போ பெத்த வயிறு பத்து எரியுது. உண்மைதான். நான் என் மகன் அன்புமணியை நம்பினேன். அது நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பு. சேர்ந்து நின்று இந்த இயக்கத்தை காப்பாற்றுவோம் என்று நினைச்சேன். அவனை ஒரு நல்ல தலைவனாக செதுக்கலாம்னு பார்த்தேன். ஆனால் இன்னைக்கு ஒரு கசப்பான உண்மை புரியுது. சிலைகளைத்தான் செதுக்க முடியுமே தவிர சில பேரை செதுக்கவே முடியாது.